ஒரு 5 வயசு குழந்தைக்கு 4 பாயிண்ட் மஞ்சக்காமலை 4.7 5 பாயிண்ட் வருதுன்னா அப்ப இந்த குழந்தை சாப்பிட்ட உணவு என்ன? இந்த குழந்தைக்கு 5 பாயிண்ட் பிலிருபின் வருதுன்னா என்ன காரணம்? ஃபுல்லா சீட்டோஸு, லேஸு, குர்குரே, ஃபேண்டா மிராண்டா, பெப்சி கோக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, தட்டுவடை செட்டு, பானிபூரி, புரோட்டா குழம்பு, எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாமே சாப்பிடுவாளா? இதெல்லாம் ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுல்ல. ஓகேவா? இனிமே அவ வாழ்க்கையில இதெல்லாம் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு மஞ்சக்காமலைன்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தண்ணி மூலியமா வர்றது. 5 பாயிண்ட் 5 வயசு குழந்தைக்கு வந்தா எப்படி? நெஞ்சுக்கு ஏறி நிக்குது. ஓகேங்களா? குடல் வீக்கமும் நெஞ்சுக்கு ஏறி நிக்குது. கரெக்டா 15ல இருந்து 20 நாளாவே பாப்பாக்கு காய்ச்சல் விட்டு வந்திருக்கும். சரியா சாப்பிட்டுருக்க மாட்டா. வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருப்பா. 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் டாய்லெட் வரும். முக்கி போனா ப்ளீடிங் ஆகும். இல்லைன்னா சாப்பிட்டோன்னே டாய்லெட் போயிட்டே இருப்பா. இந்த உப்புசம் எல்லாம் காட்டியிருக்கும். யூரின் ஒரு டைம் மஞ்சள் ஒரு டைம் வெள்ளை. வயிறு வலி, வாமிட்டிங், பச்சை தண்ணி கூட உள்ள விடாம எதிர்த்து அடிச்சிருக்கும். கால் வலி சொல்லியிருப்பா. கால் வலி சொன்னாலா? இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? ஊசி போட்டீங்க. திரும்ப அதே டைமுக்கு சாயங்காலம் காய்ச்சல் வரும். இன்னைக்கு ஈவினிங் வந்தா இதே டைமுக்கு சாயங்காலம் அடுத்த நாளும் வரும். கல்லீரல் வீக்கம், குடல் வீக்கத்துடன் கூடிய மஞ்சள் காமாலை. வாயில சில டைம் எச்சு ஊறி வரும், கசக்கும், காய்ச்சல் விட்டு அடிக்கும், சரியா சாப்பிட மாட்டாங்க, பச்சை தண்ணி கொடுத்தாலும் ஓக்களிச்சுக்கிட்டு நிற்கும். இதெல்லாம் மஞ்சள் காமாலையோட சிம்டம்ஸ். மேடம், நீங்க சொல்றதெல்லாம் அந்த குழந்தை சரியாகிற வரையும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரியான பிறகு ஆட்டோமேட்டிக்காக வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம மக்கள் அப்படிப்பட்ட மக்கள். திருந்தாத ஜென்மம்.